வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், இந்த வரவு செலவு ஜாதகம்ல சொல்றாங்கல்ல, இஸ் இட் உண்மை? ஓர் இதுவும் ஒரு வகையான ஸ்கேமா? அதாவது இந்த ஆ வருஷம் பொறந்தோனயே மேஷத்துக்கு வரவு இத்தனை, வரவு 7, அதாவது மொத்தம் டோட்டல் வந்து 14 இருக்கும். இங்கிட்டு 14, அங்கிட்டு 14. வரவு 14, செலவு 14. அப்ப நீங்க 0க்கு வந்துருவீங்க. வரவு 2, செலவு 14, லாஸ் ஆயிருவீங்க. வரவு 14, செலவு 1 இப்படின்னு ஒரு மாரி ஒரு ரொம்ப காமெடியா இருக்கும். அது சிரிக்கிற மாரி ஒரு விஷயம் தான். அத ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள்தனத்தினுடைய 10 பொருத்தம் மாரி இது இன்னொரு ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பெரிய ஒரு தனி நபர் ஜாதகம். அந்த நபருடைய ஜாதகத்துக்கு லக்னம், லக்னாதிபதி, ராசிநாதன், தசாபுத்தி, கோச்சாரம்னு இவ்வளோ விஷயம் ஒவ்வொரு தனி நபருக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே உங்களுக்கு 12 2 செலவு, 14 வரவு 3 செலவு. இப்படின்ற மாரி ஒரு காமெடித்தனமான விஷயத்த நீங்க அது நம்ம வீட்டு கேலண்டர்லயே தொங்கிட்டு இருக்கும். அத எதுக்கு ஒருத்தர் இதா பண்ணி பார்க்கணும்னு கூட எனக்கும் தெரியல. இந்த இடத்துல இது உண்மையா? கோச்சாரத்தினுடைய அ ராசி பலன் அமைப்புகள்ல எப்பொழுதுமே ராசி சுபநிலையை அடையும் பொழுது நீங்க சந்தோஷமான அமைப்புகளை பார்ப்பீங்க. அதாவது குரு ராசியில வராரு, சுக்கிரன் ராசியில வராரு, உங்க ராசியில புதன் இருக்கிறாரு, உங்க ராசியில பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள் இருக்குன்னும் பொழுது உங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். கோச்சாரத்துல மிகப்பெரிய சுபர்னு சொல்லப்படக்கூடிய குரு ஒரு வருஷம் இப்பெல்லாம் அப்படியே குறைச்சிக்கிறாரு. 5 மாசம், 6 மாசம் அப்படின்னு இருக்கிறாரு. அதுவும் குறிப்பா அந்த மிதுனத்துக்குன்னு வரும்போது மட்டும் 3 மாசம், 5 மாசம், 6 மாசத்துலயே அப்படியே ஓடிடுறாரு. ஆனா இயல்பாக குருவோட தன்மை பார்த்தீங்கன்னா 12 மாதம் ஒரு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய தன்மை. இந்த 12 மாதம் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய குரு 12 மாதத்திற்கும் ராசி, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை உடையவர். அப்போ இந்த பாவகங்கள் இயல்பாகவே லக்ஷ்மி ஸ்தானம், சுபஸ்தானம். அந்த பாவகங்கள்ல நல்லது இருக்கும். லக்னம் சுபத்துவ ராசி சுபத்துவ நிலையை அடையும் பொழுது உங்களோட மனசு சந்தோஷமா இருக்கு. 5ஆம் பாவகம் சுபநிலை அடையும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நடக்குது, குழந்தை கிடைக்குது, நல்ல எண்ணங்கள் உருவாகுது. 7ஆம் பாவகம் சுபநிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி அமைப்புகள் நல்லா இருக்கு, புது காதல் ஏற்படுது, புது நட்பு ஏற்படுது, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மாதிரியான பங்குதாரர் அமைப்புகள் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுது, வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல இது ஒரு அமைப்புங்க. இதே மாதிரி ராசியில சனி வந்துடுறாரு. இப்ப ஏன் நான் நம்பர்ஸை பத்தி கேட்டேன் இங்க போயிடுறீங்க. ராசியில சனி வந்துடுறாரு. இதுல என்ன பியூட்டினாக்கா அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் போட்டிருந்த புண்ணியவான்ங்க அவங்கலாம். ராசியில சனி வந்துடுறாரு. ராசி கெட்டு போகுது, மனம் கெட்டு போகுது, ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் கெட்டு போகுது, ராசிக்கு 3ஆம் இடம் தைரியம் கெட்டு போகுது, ராசிக்கு 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்டு நட்பு அமைப்புகள் அப்படியே கெட்டு போகுது. இதுதானுங்க ராசி பலன். இந்த அமைப்புகள்ல இருக்கும் பொழுது ஒரு தனி நபருக்கு ராசி பலன், அதுலயும் நான் எழுதுற ராசி பலனை ஒரு அளவுக்கு உங்களோட வாழ்வியல் அமைப்புகளோடு 70ல இருந்து 80% ஒட்டி வச்சு பார்க்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இங்க அப்படி ராசி பலன் யாரும் எழுதுறாங்களான்னா அது உங்களுக்கே தெரியும். ஏதோ நானும் சொன்னேன், கேது 3ல இருந்துட்டா அப்படி, ராகு 8ல இருந்துட்டா இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க பட்சத்துல கேது 3ல் இருந்து சுபத்துவ குருவின் பார்வை இப்படிதான் என்னோட ராசி பலனே இருக்கும். சமீபத்துல மேஷராசிக்காரங்களுக்கே சொல்லியிருப்பேன் பாருங்க. கே செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து வெளியில வந்து கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலு நிலையை அடைந்து இப்படின்ற விதிகளோட தான் ராசி பலனே சொல்றேன். இந்த மாதிரி அமைப்புகளுடைய ராசி பலன் துல்லியமாவே இருக்குங்க. ஒரு அளவுக்கு சில சில விஷயங்களை உங்களால வந்து லைஃப்ல கொண்டுட்டு வர விஷயம் இருக்கும். வெறும் நம்பர்ஸ்ல போகுது, அதுல போகுது, இதுல போகுது. அது கேலண்டர்ல தொங்குதுங்க வீட்ல. அத எதுக்கு உட்கார்ந்து ஒரு வீடியோவா பார்க்குறீங்க? தேவையில்ல. அப்ப அது சரியான விஷயமா? நிச்சயமான பொய்யான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக ஜோதிட அமைப்புகள்ல என்கரேஜ் பண்ணாத ஒரு விஷயம். அதனால இத நம்ப வேண்டிய அவசியம் கண்டிப்பா இல்லங்க. ராசி சுபநிலை இருக்கும் பொழுது நல்லதும், ராசி கெட்டு போயிருக்கும் போது கெட்டதும், ராசி கெட்டிருக்கும் போது கெட்டதும், இருள் தன்மை அடையும் பொழுது உங்களுக்கு மனம் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும்ன்றது தாங்க நிதர்சனம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.